பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் நான்கு ரவி. நான் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய தலைவராக உள்ளேன். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கமானது கடந்த 3 வருட காலமாக இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கடைக்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஆண்டனி தாஸ் என்கின்ற டிரைவருடைய தலைமையில் சென்னை பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள், திரு பாலமுருகன், திரு கருணாகரன், திரு ராஜன், திரு அருள்தாஸ், திரு முருகன், திரு அசோக் உள்ளிட்ட சென்னையை சேர்ந்த 6 மீனவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த 1 மீனவர் என 7 மீனவர்கள் குஜராத் போர்பந்தர் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றார்கள். 23/12/2023 அன்று பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் உள்ள மலர் கராச்சி என்கின்ற சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களால் முடிந்த மனுக்களை அனுப்பியிருக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவ குடும்பத்திற்கும் அவர்கள் வந்தால் மட்டுமே நிம்மதி. இந்த 7 மீனவ குடும்பங்களும் இன்றை வரைக்கும் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல், தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவுற்று இருந்தால் கூட பாகிஸ்தான் சிறையில் இருந்து இவருடைய கணவர்கள் அங்கிருந்து எழுதக்கூடிய கடிதங்களை படித்து பார்க்கும்போது, நாங்கள் இன்னும் சிறிது நாட்களுக்குள் எங்களை நீங்கள் மீட்கவில்லை என்றால் எங்களுடைய மரண செய்தி, எங்களுடைய டெட் பாடி தான், எங்களுடைய இறந்த உடல்கள் மட்டும்தான் இந்தியா திரும்பும். அப்படி என்கின்ற துயரமான செய்தியை பாகிஸ்தான் மலர் கராச்சி சிறையில் இருந்து செய்தியாக அனுப்பியுள்ளார்கள். இவ்வளவு துயரத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்திய பிரதமருக்கு சொல்லும் விதமாகத்தான், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு சொல்லும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறையாண்மையை பாதிக்காத வகையில் இந்தியா நல்லுறவை பேணுகின்ற நாடுகளுடைய ஒற்றுமையை பேணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்படுவார்கள். நல்லெண்ண அடிப்படையில் ஆண்டுதோறும் பரஸ்பரமாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள்.
அதே போன்று இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான் மீனவர்கள் இந்தியாவில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று இந்திய மீனவர்களும் பாகிஸ்தான் சிறையில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்படி பரஸ்பர விடுதலை செய்யக்கூடிய நிலையில் இந்த 7 மீனவர்களையும் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. இந்த 7 மீனவர்களும் மிகுந்த துயரத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இந்த 7 மீனவர்களுக்கும் இருக்கின்றது. வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதய கோளாறு இருக்குது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் சிறைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கடிதத்தில் எழுதுகிறார்கள், இன்னும் சில மாதங்கள் சென்று விட்டால் நாங்கள் இந்தியாவுக்கு திரும்புவோமா, எங்களுடைய குணம் மட்டும்தான் இந்தியாவுக்கு திரும்புமா என்கின்ற கண்ணீரோடு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தான் தலைநகர் சென்னையில இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த பெருமுயற்சி எடுத்துக்கிறோம். இங்க உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாட்டு எங்களுடைய செய்தியை உலகத்துக்கு எடுத்துச் சென்றதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.